கைஸ் எப்படியோ தட்டி தடுமாறி கோடநாடு வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ப்ளேஸ் உண்மையை சொல்ல போனால் பக்காவாக இருக்குங்க. செம்ம பேசுங்க. இங்கே பாருங்க ஜம்முன்னு இருக்குது. ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள். பேச முடியுமா? இது ரொம்ப குளிருது. நீர்வீழ்ச்சி காட்டுங்க. சில பல வீடியோஸ் எடுக்க ஒன்று எடுத்துக்கிறோம். நீர்வீழ்ச்சி காட்டுங்க. இங்கே என்னென்னங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம்னா அந்த நீர்வீழ்ச்சி தெரியவும் மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது. நல்லா இருக்கு. இவா குளிர் எப்படி இருக்கு? ரொம்ப குளிருங்க. ரொம்ப குளிருங்களா? யார குளிர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ இல்லை. 5 நிமிஷம் மாற்றமாக இருக்குது. என்னதான் பண்ணுறது? குளிருதுல சுத்து இந்த இடத்துல என்ன டீச்சிங் கூட தெரியாது. இந்த அளவு மிஸ்டர் அவ்வளோதான் முடிஞ்சு. கோடநாடு வியூ வந்து பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. நீ அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் நல்லா பொருளை ஓடி படுத்து தூங்க வேண்டியதான் நிம்மதியாக. நாளைக்கு வேலைக்கு போகுமா இல்லையானு எனக்கு தெரியாது. தெரியல, அவன் போகிற நகரான், நான் போனேன் இல்லையான்னு எனக்கு தெரியல. இனி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி போக வேண்டியதான். ஊட்டி போயிட்டு போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஏஜிவா? ஆமாம். போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு நல்லா கடையாக பார்த்து சாப்பிட்டு அவன் வரிக்கு வாங்கணுங்கிற வரிக்கும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கேத்தனி ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் தான் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே போனால் நல்லா இருக்காது. ஒரு ட்ரெக்கிங் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா செம்மையான வியூ கிடைக்கும். அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்குறோம். கைஸ் இப்போ ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அற்புதமான நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். அது வந்து ஒரு ஹைடன் ஃபால்ஸு. அதனால் முக்கால்வாசி பேருக்கு அது தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு இதனால தெரியும். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ எப்படின்னு தெரியல. இப்போ போய் பார்க்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் வரல. அதுக்குள்ளே எங்கள் 2 பேருக்குமே நாக்கு தள்ளிடுச்சு. ஏன் அப்படின்னா இது இருக்குது, அதனால் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டா அங்கே போய் பார்க்குறதுக்கு கரெக்டான ஒருத்தான ஃபால்ஸாக இருக்கும். கட்சிவா நீ அதை பார்த்தது இல்லைல்ல? இல்லைங்க. அது பாருங்க ஜி, வேறு லெவலில் இருக்குங்க ஜி. இந்த வழியாக தான் போக வேண்டியது இருக்குது. இப்படி போனோம்னா கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இதையா பாதி தூரத்தை காட்டாமல் இருந்தோன்னா இங்கே வரக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் பாதி ரூட்டை காட்டல. நான் தெரிஞ்சவங்க மட்டும், உள்ளூர் பீப்புள் மட்டும் வரலாம். நான் ஏற்கனவே இங்கே உள்ளூரில் இருக்கிற ஒரு பையன் கூட வந்திருக்கிறேன். அதனால் நான் இப்போ மறுபடியும் வரேன். புதுசாக வந்து ஏதாவது ஆயிடாதீங்க. சிவா பார்த்து வா வலி கொட்டுற போது சவுண்டு கேட்குதா ஜீவா? பார்த்து வரணும். இந்த காட்டுக்குள்ளே போனால் கைஸ் வந்துடும் நம்ம நீர்வீழ்ச்சி. பார்க்கவே அழகாக இருக்கும். சவுண்டு பாருங்கள், சும்மா பெருக்க விடுது. வேறு லெவலில் இருக்கும். பசங்க வந்துருப்பாங்க போல். இங்கே ஹெல்மெட்லாம் இருக்குது பாருங்க, அவங்க ஹெல்மெட்லாம். இங்கேருந்து கீழே இறங்கணும். இது ரொம்ப இதாக இருக்குது. வாய்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரெக்கிங்னா பையன் மட்டும் வரவே மாட்டேங்கிறான். வாடா, இறங்க முடிய மாட்டேங்குது, வலிக்க விடுது. நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன், அதனால் இறங்கிட்டேன். தற்பெருமையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டங்க. இங்கே கப்புள்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டாங்க. அதனால தான் அவங்க வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அங்கே வியூவை பார்க்குறீங்களா? இருங்க அப்படியே திருப்புறேன் பாருங்கள். வியூ செம்மையாக இருக்கு இல்லைங்க? இதான் உண்மையாக சூப்பரான வியூ. இதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணால் வரலாம். ஜம்முன்னு இருக்கும்.
ஏற்கனவே வந்திருக்கோம். நாங்கள் வரப்போ வந்து இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு தண்ணி ஃப்ளோலாம். ஆனால் இப்போ வந்து நிறையாவே இருக்குது. ஜீவா வரையா ஜம்முன்னு அருமையாக இருக்குங்க. ஏங்க இங்கே வந்து பாருங்க யாருமே இல்லை காய், நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ அருமையாக இருக்குது காய், வேறு லெவலில் இருக்குது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்க, வரவும் கூடாது. நாங்கள் ஏதோ எங்களுக்கு இன்னும் தெரியும், அதனால் நாங்கள் வந்திருக்குறோம். இவ்வளோ வந்து பழக்கமும் இருக்குது, அதனால் நாங்கள் வந்திருக்கோம். புதுசாக வரவங்க தான் கஷ்டப்படணும். ஏதோ சொல்லிட்டேன், பார்த்துருவாங்க. செம்ம வியூ. கையா அங்கே நிற்கிறான் வரமாட்டேங்கிறான் கூப்பிட்டா. அவனால் இறங்க முடியல, கொஞ்சம் வழுக்குது, ரொம்பவே வழுக்குது. அவனால் வர முடியல, அதனால் நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி லீவ் போட்டதுக்கு இது ரொம்பவே ஒர்த்து. எங்கே லீவ் போட்டு நம்மனா இந்த நாள் வேஸ்ட்டாக போயிருமோன்னு நினச்சேன், ஆனால் ஒர்த்து. அங்கே வியூ பாயிண்ட் போடுறதும் சரி, இங்கே வந்து பார்த்ததும் சரி, வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது. ஏன்னா அவன் நம்மளை கூப்பிட்டே இருக்கிறான். அதனால் நான் இங்கேருந்து கிளம்பணும். அவன் தனியாக இருக்கான். குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் குளிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கூலாக இருக்குது. இந்த குளிரில் குளித்தோம்னா நாளைக்கு நான் வேலைக்கு போக முடியாது, நாளானிக்கு வேலைக்கு போக முடியாது. ஊசி தான் அப்புறம் போட போகணும். அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புறது சேஃபு. ஏன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புறோம். மேலே இந்த மாதிரி கொடியை பிடிச்சி தான் ஏறி வரணும். இன்னும் நெட்டுக்காக ஏற வேண்டியது இருக்குது, நெட்டுக்காக ஏறணும். தருவோம் மாஞ்சிவா. நைஸ். இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். என்னால் முடியல திரும்ப ஏறி போகிறதுக்கு, அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துருக்கோம். நிஜமா இப்போ இருக்குது. அவனும் இறங்கிட்டான் கைஸ் கடைசியில். எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டான். வாட்டர் ஃபால்ஸில் அவனுமே இருந்தான், தண்ணியில் தான் இறங்கி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆரம்பத்தில் தான் அது பயமாக இருந்துச்சு, அப்போ போக போக பழகிடுச்சு. சரியான குளிர் கைஸ். க்ளவுடெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. கெஸ் வேறு வாங்குது. இனி அடுத்து எங்கே போகிறதுனா, இங்கேருந்து போய் பைக் ஏறி குஞ்சம்பண்ணையில் போய் ஒரு டீயோ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு மேட்டுப்பாளத்தில் போய் அவன் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இனி மறுபடியும் தோணுச்சுன்னா ட்ரிப்பு போக வேண்டியது தான்.